நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லோரும் தயாரா? சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை. நான் சொன்ன கடமையை நிறைவேற்றணும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார். அந்த பழைய புளிய மரம் அதேபோல் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது. ராஜா யோசிக்காமலே ஏறி அந்த பிணத்தை பிடித்தார். உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது. வேதாளம் சிரித்து சொன்னது போல ஒரு ஒளி பரவுகிறது. மன்னா, நீ இன்னும் களைப்படையலையா? அதே நிபந்தனை. நான் கதை சொல்றேன், நீ பேசக்கூடாது. ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும். சரி மன்னா, கேள். இன்றைய கதை. ஒரு காலத்தில் உஜ்ஜயினி என்ற செழிப்பான நகரத்தை ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் பெயர் தர்மத்வஜன். பெயருக்கேற்ற மாதிரி தர்மத்தை உயிராக கொண்ட அரசன். அவனுக்கு 3 ராணிகள். மூவரும் அழகில் போட்டி, அன்பில் சமம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் மூவரும் அரிய வகை. மூவருமே மிக மிக நுண்ணுணர்வு கொண்டவர்கள். ஒரு நாள் முதல் ராணியுடன் அரசன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அன்போடு அவள் தலைமுடியை சற்றே ஒழுங்குபடுத்தினான். அவ்வளவுதான். அவள் காதில் இருந்த ஒரு மென்மையான தாமரை மலரர் மெதுவாக கீழே விழுந்தது. அது அவள் தொடையை தொட்ட நொடியில் வலி தாங்காமல் அவள் கத்தினாள். அரசன் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு மலருக்கே இவ்வளவு வலியா? உடனே வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். சில நாட்கள் கழித்து 2வது ராணியுடன் அரண்மனை மாடியில் பௌர்ணமி நிலாவை ரசித்துக் கொண்டிருந்தான் அரசன். வெள்ளை நிலா ஒளி அவள் முகத்தில் மெல்ல விழுந்தது. அடுத்த நொடி ஐயோ எரியுது என்று சொல்லி அவள் முகத்தை மறைத்தாள். நிலா ஒளியே அவள் சருமத்தை சுடுகிற மாதிரி இருந்தது. அரசன் மீண்டும் ஆச்சரியம், மீண்டும் வைத்தியர்கள். அரசன் மனதில் ஒரே ஒரு கேள்வி, இவர்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு நுண்ணுணர்வு? ஒரு நாள் 3வது ராணியுடன் அரண்மனையின் அமைதியான பகுதியில் அமர்ந்திருந்தான் அரசன். அந்த நேரம் அரண்மனையிலிருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்தில் அரிசி அரைக்கும் சத்தம் கேட்டது. கிர் கிர். அந்த சத்தம் கேட்ட நொடியில் 3வது ராணி திடீரென மயங்கி விழுந்தாள். அரசன் பதறிப்போனான். இவ்வளவு தூர சத்தத்துக்கே மயக்கமா? அவளுக்கும் உடனே வைத்தியம். அதற்கு பிறகு அரசன் 3 ராணிகளையும் கண்ணாடி போல பாதுகாத்தான். மலர் வேண்டாம், ஒளி வேண்டாம், சத்தம் வேண்டாம். இங்கே வேதாளம் திடீரென சிரித்தது. ராஜா விக்ரமாதித்தா, இந்த 3 ராணிகளில் யார்தான் மிக அதிக நுண்ணுணர்வு கொண்டவள்? காடு அமைதியாகியது. விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு மெதுவாக சொன்னான், 3வது ராணி. அவளை மலரும் தொடவில்லை, ஒளியும் தொடவில்லை. தூரத்திலிருந்து வந்த ஒரு சத்தமே அவளை வீழ்த்தியது. அதுவே நுண்ணுணர்வின் உச்சம். வேதாளம் சிரித்தது. சரி ராஜா, உன் பதில் சரி. அடுத்த நொடியில் வேதாளம் மீண்டும் புளிய மரத்துக்கு பறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். அடுத்த அத்தியாயத்தில் வேறொரு புதிருடன் திரும்ப போகுது. அதுவரை சிந்தியுங்கள், புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.